வந்து மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். வெந்தயம் போடுறோம், கடுகு போடுறோம். அது வெடிச்சிக்கிட்டு இருக்கும்போது வெங்காயம் போடுறோம், கருவேப்பிலை போடுறோம். இப்போ நம்ம தக்காளி போடுறோம். இது வந்து வெங்காயமும் பச்சை மிளகாயும் போடுறோம். நான் பச்சை மிளகா வந்து மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, புளிக்குழம்புலாம் போடுவோம் நிறையா. அது நாங்கள் பழைய கஞ்சி குடிக்கிற போது இதை வந்து நம்ம எடுத்து கடிச்சிக்கலாம். மீன் இதெல்லாம் தீந்து போச்சுனாலும் இந்த மிளகாயும் இந்த வெங்காயமும் இந்த குழம்புல கிடக்கும். நம்ம சுட வச்சு மறுநாள் கஞ்சி குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா எங்கள் ஊர்லலாம் இந்த மோர் மிளகாய் சீனார் வத்தெல்லாம் தேட மாட்டோம். ஏன்னா இந்த குழம்புல போட்ட இந்த வெங்காயம், இந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் நமக்கு எப்பயுமே தொட்டுக்கிறதுக்கு சுட வச்சு வச்சுருவோம். பழைய கஞ்சிக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி வதங்கிட்டு இருக்கும்போது குழம்பு பொடி போடுறோம். நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா பொடி. இது வந்து நமக்கு எல்லாமே அதில் போட்டு அரைக்கிறதுனால வேறு எதுவும் போட வேண்டியதில்லை. இப்போ மசாலா பொடி போட்டிருக்கோம். தேவைக்கு உப்பு போடுறோம், கல் உப்பு. இது வந்து நம்ம தேங்காய் அரைச்சிருக்கோம். தேங்காய், சின்ன வெங்காயம், கொஞ்சம் காணும் சின்ன சீரகமும் போட்டு அரைச்சிருக்கோம். சீரகம் வந்து நம்ம குழம்பு பொடியிலே போட்டிருப்போம், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சீரகமும் போட்டு அரைச்சிருக்கோம். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம புளி கரைசலை ஊற்றுறோம். புளியை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன், அதை ஊற்றுறோம். இது நானாக கையில் வச்சு வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டுமா மாற்றி மாற்றி எடுக்கிறேன். இப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம மீன் போட போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம வைக்க போகிறது ஊளி மீன் குழம்பு. மீன் குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நல்லா குழம்ப கிண்டி விட்டுட்டு நம்ம மீனை போட்டுருவோம். இது வந்து ஊளி மீன் வாங்கி கழுவி வச்சுருக்கேன். ஊளி மீன் போடுறோம். இந்த ஊளி மீனுக்கு வந்து ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் இருக்கும். எங்கள் ஊர் மதுரையில் வந்து ஊழின்னு தான் சொல்லுவோம். இது வந்து அங்கே ஊழின்னு தான் இதை மீன் சொல்லுவோம். ஒவ்வொரு ஊர்களில் மாவுளா அப்படி இப்படின்னு என்னமோ சொல்கிறாங்க, அது நமக்கு தெரியலை. இது மீனோடைய மண்டையை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போடுறோம். ஏன்னா அந்த மண்டையெல்லாம் குழம்புக்கு சாப்பிட்ற போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிண்டி விட்டு இது நல்லா கொஞ்சம் வற்றணும். குழம்பு தண்ணியாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் வற்றி வரணும். நம்ம ரொம்ப ஒன்றும் கெட்டியாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேர் வந்து ஊளி மீன் குழம்பு வந்து கெட்டியாக வைப்பாங்க. எந்த மீன் குழம்பா இருந்தாலும் கெட்டியாக வைப்பாங்க. நான் கொஞ்சம் தண்ணி இலக்காக தான் வைப்பேன். நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும். நைட்டுக்கு நம்ம குழம்பு இருக்குது அப்படின்னா சுட வச்சு நைட்டுக்கு சோறாக்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். குழம்பு வந்து மீன் குழம்பு ஆறுச்சுன்னா எவ்வளவுக்கு ஆறுதோ அவ்வளவுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும். இந்த உப்பு உரப்பெல்லாம் அந்த மீனில் போய் ஒட்டிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது மறுநாள் காலைல சாப்பிட்றதுக்கு இன்னும் அதை விட நல்லாயிருக்கும். இட்லிலாம் சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இது இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் கொதித்து நல்லா வேகும். குழம்பு வத்திடுச்சு. இப்போ வந்து நம்ம குழம்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இந்த அளவு இருந்தால் போதும். மண்டை மிதக்குது. குழம்பு வந்து நல்லபடி தண்ணி எனக்காக இருந்தால் போதும். நமக்கு ஆறுன உடனே ரொம்ப கெட்டியாக வந்துடும். ஐயோ, இது வந்து ஊளி மீனோட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.